மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்து இன்றுடன் 2 ஆண்டுகள் முடிவடைந்து 3ஆம் ஆண்டு துவங்குகிறது. இதனை கொண்டாடும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகளை பாஜக தலைமை மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் தகவல்களை தற்போது கேட்போம். வணக்கம் சலீம், 3ஆம் ஆண்டு துவக்கத்தை கொண்டாட பாஜக அரசு செய்து வரும் ஏற்பாடுகள் பற்றி சொல்லுங்க. இந்தியா முழுக்க பாஜக சிறப்பு குழு பல்வேறு நகரங்கள்ல சாதனை விளக்க கூட்டங்கள் போட்டு வருகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல மாலையில ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் பேச உள்ளார். உத்தரப்பிரதேசல அடுத்த வருடம் தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நரேந்திர மோடி முன்னாடியே கூப்பிட்டு எல்லா எம்பிஸுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜக அத்தனை பேரையும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, உங்களுடைய தொகுதியில் பாஜக 2 ஆண்டுகளில் என்ன செய்திருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும், விளக்கி சொல்ல வேண்டும், மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நீங்களும் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு 2 வருஷத்துல என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் கார்டா அவங்களுக்கு கொடுக்கணும். என்னென்ன செஞ்சீங்க, காங்கிரஸ் செய்யாதத நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கறத தெளிவுபட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அத்தனை மத்திய அமைச்சர்களும் பத்திரிகையாளர்களை அழைத்து என்ன 2 வருடத்தில் தத்தமது துறைகளில் செய்திருக்கிறார்கள் என தெளிவாக விளக்கினார்கள். இப்ப நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சியில 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 40% ஆட்சி காலம் முடிந்துவிட்டது. அந்தந்த பாஜக கட்சி அலுவலகம் மற்றும் எம்பிக்களுக்கு அவர் சிறப்பான விஷயங்கள்ல எடுத்து கூற சொல்லி மக்களுக்கு எடுத்துரைக்க சொல்லியிருந்தாலும் கடந்த 2 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில ஆக்கப்பூர்வமான குறிப்பிடத்தக்க முக்கிய திட்டங்கள் பத்தி பட்டியலிடுங்க. பாஜக என்னென்ன பட்டியல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பொதுவாகவே நாம ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய அலுவலகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சந்தேகமே கிடையாது, அது பிரதமர் அலுவலகம் தான். அதன் பிறகு வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தையும் பாராட்டியே ஆக வேண்டும். அதாவது இந்தியர்கள் வெளிநாட்டில் எங்கேயாவது சிக்கி தவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தகவல் வந்தா அவங்கள மீட்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை உடனே இறங்கிடுறாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய துறை. அதே போல ரயில்வே துறையும் சுறுசுறுப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல நல்ல பெயர்களை இந்த துறை சேர்த்திருக்கின்றன. அதன் பிறகு ஜன் தன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வங்கி கணக்கு, பல ஏழை மக்களுக்கு பல லட்சக்கணக்கில் ஏழை மக்கள் இதுல பயன்பெற்றிருக்கிறார்கள். வங்கி கணக்கு அவர்களுக்கு ஆரம்பித்து தரப்பட்டிருக்கிறது. எல்பிஜி மானியம் 10 லட்சம் ரூபாய் மேல சம்பளம் வாங்குற உங்களுக்கு எதுக்கு அரசாங்கத்தின் எல்பிஜி மானியம், இதை தயவு செய்து ஏழை மக்களுக்காக விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி சொல்லி வந்ததை அடுத்து பல பேர் 10 லட்சத்துக்கு மேல யார் சம்பளம் வாங்குறாங்களோ எல்பிஜி மானியம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து வந்த வருவாயில 5 லட்சம் புதிய எல்பிஜி கனெக்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கிராமப்புறங்கள்ல விறகு வைத்து சமைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது எல்பிஜி வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தூய்மை இந்தியா திட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றி என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்தியா பங்களாதேஷுக்கிடையே எல்லை பிரச்சனை நிறைய இருக்கிறது. அதில் ஒரு சில பிரச்சனைகளை தீர்த்த பெருமையும் இந்த அரசுக்கு சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. தொழில ஒழுங்கற்ற தொழில் அப்படின்னா, அதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை இல்லாத தொழிலாக எது இருந்து வந்தது அப்படின்னா ரியல் எஸ்டேட் தொழில். அதில் ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது பாஜக அரசு. கம்ப்யூட்டர் புரட்சி அப்படின்னு சொல்லலாம். நரேந்திர மோடி இன்டர்நெட்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. பேஸ்புக், ட்விட்டர்ல தகவல்களை மக்களோட பேசிக்கிட்டே இருப்பார். அதனால மத்த அமைச்சர்கள்லாம் பார்த்தாங்க, பிரதமரே எப்படி இருக்காரு, நாமளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சர்களும் ட்விட்டர்களிலும் பேஸ்புக்லயும் பொதுமக்களுடைய தங்களை இணைத்துக் கொள்ள, தகவல்களை பரிமாறிக்கொள்ள நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால நாம உட்கார்ந்த இடத்துல இருந்தே எந்தெந்த துறைகள்ல என்ன நடக்குது, எந்த அமைச்சர் எங்க கருத்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல பேஸ்புக்ல உட்கார்ந்த இடத்துல நம்மள மானிட்டர் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் புரட்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக தங்களுடைய சாதனைகளை பட்டியல் போட்டுக் கொண்டே போகிறார்கள். எதெல்லாம் நாம பொறுத்திருந்து பார்க்கணும் இன்னும் 3 வருஷத்துல அப்படின்னா, ஸ்மார்ட் நகரங்கள் அப்படின்னு சொல்லி 20 நகரங்களை முதற்படியாக அறிவித்திருக்கிறார்கள். எப்படி இதை வளர்க்க போகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இந்தியாவில் உற்பத்தி செய்தல், மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுல சாத்தியமாக போது, முதலீடு எப்படி வரப்போகுது இந்தியாவுக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டும். பிளானிங் கமிஷன் என்று இருந்ததை நீதி ஆயோக் என்று பெயர் மாற்றம் செய்திருந்ததால் இந்தியாவிற்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி 3 வருஷத்துல பார்க்கணும். கங்கையை தூய்மைப்படுத்தும் பணியில் பாஜக சாதிக்குமா என்று பார்க்க வேண்டும். புல்லட் மின்சார ரயில் இந்தியாவிற்கு கனவு மட்டும் தானா அல்லது அடுத்த 3 வருடங்களில் நினைவாக போகிறதா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சலீம், இப்போ மத்தியில பிரதமர் மோடி தலைமையிலான 2 ஆண்டு கால ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் பத்தி சொன்னீங்க. இது ஒரு புறம் இருக்க, மோடி அரசு மீது காங்கிரஸ் வைக்கும் விமர்சனங்கள் என்ன? காங்கிரஸ் ஒரு பெரிய பட்டியல் வச்சிருக்காங்க, பாஜக ஒரு பக்கம் பட்டியல் வச்சிருந்தா காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விவசாயிகளின் தற்கொலையை திரு நரேந்திர மோடியால் தடுக்க முடிந்ததா,
முடியாததற்கு என்ன காரணம், ஏன் முடியவில்லை என்ற முதல் கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் விஜயமால்யா வங்கிகளுக்கு நிறைய கடன் வைத்து விட்டிருக்கிறார். வெளிநாடு போறார் அப்படின்னு தெரிஞ்சதும் அவரை தப்பிக்க விட்டது ஏன் என்ற கேள்வியை காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறது. அண்டை நாடுகளுடைய உறவு எப்படி இருக்கிறது என்ற கேள்வியை காங்கிரஸ் எழுப்பியிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி நிறைய நாடு பயணிக்கிறார். அந்த நாடுக்கும் இந்தியாவிற்கும் வர்த்தகத்தினுடைய அதாவது அந்த உறவு மேம்பட்டிருக்கிறது என கூறினாலும் அண்டை நாடுகளுடன் உறவு எப்படி இருக்கிறது? பாகிஸ்தானை இந்தியா இன்னும் அதாவது எதிரி நாடாகவே ஒரு நாட்டை இன்னொரு நாடு பார்த்துக் கொள்கிறது. நேபாள புது எதிரி நாடாக சம்பாதித்திருக்கும், அவங்க சீனா பக்கம் சாயிறாங்க என்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவில் தாக்குதல் நடத்திவிட்டு வெளிநாட்டில் தஞ்சமடைந்திருக்கும் தீவிரவாதிகளின் நிலைமை என்ன ஆயிற்று, இந்தியாவிற்கு கொண்டு வந்து அவர்களை தண்டிக்க முடிந்ததா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்கள், மத்திய பல்கலைக்கழகங்கள்ல குழப்பம் திடீரென்று ஏன் வந்தது? RSS தங்களுடைய சித்தாந்தத்தை திணிக்க முயற்சிக்கிறது. இதற்கு நரேந்திர மோடி என்ன முடிவெடுத்திருக்கிறார், என்ன பதில் சொல்லியிருக்கிறார் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறது. பகுத்தறிவாளர்கள் நாடு முழுவதும் தாக்கப்படுவதற்கு என்ன காரணம், ஏன் இப்படி நடக்கிறது என்று காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறார்கள். கருப்பு பணம் என்ன ஆயிற்று என்ற கேள்வியை முன்வச்சிருக்காங்க. கருப்பு பணத்தை மீட்டுக் கொண்டு வந்து வெளிநாட்டிலிருந்து இந்திய பிரஜைகளுடைய வங்கி அக்கவுண்ட்ல போடுவீங்கன்னு சொன்னீங்களே, வங்கி அக்கவுண்ட்ல ஆரம்பிச்சிட்டீங்க, கருப்பு பணம் வரலையே. 2 வருஷத்துல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு கருப்பு பணம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை காங்கிரஸ் எழுப்பியிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் சிறிய மாநிலங்களில் தலையிட்டு மத்திய அரசு அதாவது ஜனாதிபதியின் ஆட்சியை அமல்படுத்துவது ஏன்? உத்தராகண்ட்ல அப்படி அமல்படுத்தப்பட்ட ஆட்சி பிறகு வாக்கெடுப்பின் மூலமாக வீழ்த்தப்பட்டு மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியே ஆட்சிக்கு வந்திருக்கே. பாஜக அரசு இப்படி செய்யலாமா, இது நியாயமா என்ற கேள்வியை காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா என்ன ஆயிற்று என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறது. ராஜ்யசபால தான் போதிய எண்ணிக்கை இல்ல, லோக்சபால போதிய எண்ணிக்கை இருக்கிறது பாஜகவிற்கு. அப்படி இருந்தும் மசோதா ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டது 2010, லோக்சபாவில் நிறைவேற்றப்படவில்லை. ஏன் அதை பாஜக இன்னும் லோக்சபாவில் நிறைவேற்றப்படவில்லை? பெண்களுக்கான முக்கியத்துவம் எங்கே? இடஒதுக்கீடு மசோதா என்ன ஆயிற்று என்ற கேள்வியை காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆம் ஆத்மி கட்சி என்ன குறை கூறியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த 2 ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்கு மட்டும் பாஜக 1000 கோடி செலவழித்திருக்கிறது விளம்பரங்களில் அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மி குற்றம் சுமத்தி, ஆம் ஆத்மி அரசு ஒரு வருஷத்துக்கு முழுக்க உண்டான விளம்பர பட்ஜெட் 180 கோடி தான். ஆனா ஒரு சின்ன ஈவென்ட் 2 வருஷத்தை நிறைவு செஞ்சிருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் பணத்தை 1000 கோடி செலவு செய்வது நியாயமா அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மி ஒரு பக்கம் பட்டியலிட்டு கேள்விகளை எழுப்பி வருகிறது. சலீம், இப்ப பாரதிய ஜனதா கட்சியுடைய 2 ஆண்டு கால அந்த ஆட்சி பத்தி காங்கிரஸ் இருக்கட்டும் ஆம் ஆத்மியா இருக்கட்டும் ஒரு பக்கம் விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. முக்கியமா காங்கிரஸ் தரப்புல நிறைய கேள்விகளையும் முன்னெடுத்திருக்கிறார்கள். இதற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் விளக்கங்கள் ஏதேனும் அளிக்கப்பட்டிருக்கிறதா? பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு 2 வருடம் தான் ஆயிற்று, காங்கிரஸ் தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, அந்த 10 வருஷத்துல என்ன பண்ணீங்க, லஞ்ச ஊழல் புகார்கள் எப்படி வெளிவந்தது என்பது காங்கிரசுக்கே தெரியும். பாஜக ஆட்சியில இதுவரை ஒரே ஒரு லஞ்ச ஊழல் புகாராவது வெளிவந்திருக்கிறதா? கரப்ஷன், ஊழல் பாஜக ஆட்சியில் வெளிவந்திருக்கிறதா என்ற கேள்வியை பாஜக எழுப்பியுள்ளது. இதுக்கு காங்கிரஸ் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஆட்சி பண்ணும்போது முதல் 5 வருஷத்துல ஊழல் புகார்கள் வெளிவரல, 2வது முறை நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது தான் எங்க மேல ஊழல் புகார்கள் வெளிவந்தது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பதில் சொல்றாங்க. பாஜக தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க என்னெல்லாம் சாதனை பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் போட்டோம், இது 2 வருஷத்துக்கு மட்டும்தான், இன்னும் 3 வருஷம் ஆட்சி இருக்கிறது, பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்றாங்க.